முதலமைச்சர் விஜயை பார்த்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயந்துட்டாரு, ரொம்ப பயந்துட்டாரு. அவர் உட்கார்ந்திருந்த அந்த உடல் மொழி, பாடி லாங்குவேஜே வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவர் முன்னாடியும் அல்லது பிரமுகர் முன்னாடி இப்படி இவ்வளவு பவ்யமாக அவர் உட்கார்ந்ததே இல்லை. அமித்ஷா அவர்கள் எப்பவுமே கால் மேலே கால் போட்டு, இப்படி பிரதமர் மோடி அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கூட அவர் வந்து இந்த கால் மேலே கால் போட்டு தான் உட்கார்ந்துருப்பாரு. அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் விஜய் முன்னாடி இன்னைக்கு வந்து ரொம்ப பவ்யமாக 2 கால்களையும் தொங்க விட்டு உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர், தமிழ் ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். சீரியஸாகவே அவர் அந்த கருத்தை வந்து அவர் நம்பி அந்த மாதிரி ஏற்று அதை பதிவிட்டிருந்தார். அது உண்மைதானா? அமித்ஷா பயந்துட்டாரா? எங்கே பார்த்தாரு? எப்படி பயந்தார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தென்மண்டல கவுன்சில் மாநாடு சென்னை அருகிலே கோவளத்தில் நடைபெற்றது. அதை வந்து தமிழ்நாடு அரசு முன்னின்று தான் நடத்தியது. 31வது தென்மாநில கவுன்சில் மாநாடு, தென்மண்டல கவுன்சில் மாநாடு இன்றைக்கி வந்து சென்னை அருகே நடைபெற்றது. அதற்கு வந்து தலைமை தாங்கிறதுக்காக அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்தார். அப்போது ஒரு முதலமைச்சர் என்கிற முறையிலே விஜய் அவர்கள் போய் பூங்கொத்து கொடுத்து சந்திக்கிறாரு. அப்புறம் ஒரு கைப்பை ஒன்று பரிசாக கொடுக்குறார். அப்புறம் 2 பேரும் அமர்ந்து பேசுகிறார்கள். இந்த காட்சியை பற்றி தான் இந்த பத்திரிகையாளர் இப்படி போட்டிருக்காரு. ஆனால் அப்படி அது மாதிரி இவரை பார்த்து அவர் பயந்தாரா அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி ஒரு பார்வைக்கு அவருக்கு எதற்கு ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு வேளை வந்து விஜய் அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கார். அப்படி இருப்பவர்களிடம் வந்து ஒரு எதிரணியினர் அல்லது அரசியலில் எதிர் முனையில் இருக்கிறவங்கள்ட்ட அமித்ஷா வந்து எப்போவுமே ஒரு மாதிரியான தோரணையாக, கெத்தாக, அவங்களோட ஒரு பெரிய ஆளாக தான் காட்டிக்குவார் அவர். ஆனால் இந்த முறை விஜய்கிட்ட வந்து அப்படி காட்டிக்கல அப்படின்னு சொல்லி அவர் பார்த்த காட்சிகள் அவருக்கு உணர்த்தியிருப்பதாக தெரிகிறது. மேபி இருக்கலாம். இது வந்து வேறு சில யூகங்களுக்கும் இந்த மாதிரியான பார்வைகள் வந்து இடமளித்திருக்கிறது. ஒருவேளை அப்போ இவங்களுக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உண்மைதானா? அவங்க பல பேர் விமர்சிக்கிறாங்கல்ல, பாரதிய ஜனதாவோடு ஒரு நல்லிணக்கத்தோடு உள்ளார்ந்த உறவோடு தான் அந்த தாவேகா இருக்குது, விஜய் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிற விமர்சனங்கள் அல்லது கருத்துக்கள், அதெல்லாம் உண்மையா? அதில் உண்மை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியவும் இந்த மாதிரியான பார்வைகள், இந்த கருத்துக்கள் எழுப்புது. இந்த தென்மண்டல கவுன்சில் இன்னைக்கு நடந்துச்சு. இது குறித்து இன்னொரு பேசுபொருள் என்னென்னா, விஜய் மீது உள்ள மரியாதை காரணமாக அல்லது பயத்தின் காரணமாக அவரை துணைத் தலைவராக போட்டார் மாநாட்டுக்கு. ஏன்னா இவரை விட சீனியர் முதலமைச்சர்கள்லாம் வந்தாங்க. சந்திரபாபு நாயுடு, கேரள முதலமைச்சர், கர்நாடகா சிவகுமார், இவங்கெல்லாம் வந்திருக்கும்போது விஜய் அவர்களை வந்து அவர் வந்து துணைத் தலைவராக இந்த மாநாட்டுக்கு நியமித்தார் அமித்ஷா அவர்கள். அதெல்லாம் வந்து விஜய் மேலே உள்ள பயத்தினுடைய காரணம்தான். அப்படிலாம் நிறைய பதிவுகளை பார்க்க முடிந்தது. ஆனால் உண்மை என்னென்னா, ஏன்னா ஒரு சில நேரங்களில் இந்த யதார்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நம்ம அது ஒரு ஆர்வத்தில் கூட அவங்க பதிவிட்டிருக்கலாம். விஜய் மீது உள்ள பிரியத்திலேயோ அபிமானத்திலேயோ அவருடைய ஆதரவாளர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்வ மேலீட்டில் பதிவு பண்ணலாம். ஆனால் உண்மை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது என்னென்னா, இது வந்து 31வது தென்மண்டல கவுன்சில் மாநாடு. இதே மாதிரி தென்மண்டல கவுன்சில் மாநாடு 30வது மாநாடு வந்து திருவனந்தபுரத்தில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதற்கு துணைத் தலைவர் வந்து அப்போதைய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நியமித்திருந்தார்கள். அதற்கும் இதே அமித்ஷா தான் தலைமை தாங்கினார். அப்போதும் தமிழ்நாடு சார்பாக அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் அந்த மாநாட்டில் பங்கேற்றுக்கிட்டார். சரி, இந்த மாநாட்டு கவுன்சிலில் என்னவெல்லாம் பேசினாங்க இன்னைக்கு, அப்போ என்ன பேசினாங்க, இப்போ என்ன பேசினாங்க, அப்போ பேசுனதில் என்ன நடந்திருக்கு, இப்போ பேசுனதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னைக்கும் வந்து மாநில நதிநீர் பிரச்சனை, தென் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனையை கூட்டாக சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது, கடலோர கூட்டமைப்பு, அந்த கடலோர பாதுகாப்பை வந்து கூட்டாக மேற்கொள்வது, இது மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயங்களில் ஒரு 6 விஷயங்களில், முக்கியமான 6 விஷயங்களில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அல்லது தீர்வு காணப்பட்டது என்ற செய்தி அப்போது வெளியானது. இதுபோல் பல பிரச்சனைகளை அவர்கள் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை, அப்புறம் மாநில உரிமைகளுக்கு ஒன்றிய அரசு என்ன செய்யணும், இதையெல்லாம் அப்போ அந்த மாநாட்டிலையும் பேசினாங்க. அதே கருத்துக்களை இந்த மாநாட்டிலையும் பேசியிருக்காங்க. இந்த மாநாட்டில் வந்து எப்படின்னா, இப்போ நீட், இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இது மாதிரியான விஷயங்களை முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உரையில் வந்து கூடுதலாக இடம்பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ அந்த பழைய முதலமைச்சர் பேசிய அந்த கருத்துக்களை இவரும் பேசியிருக்கிறார். சில விஷயங்களை கூடுதலாக பேசியிருக்கிறார். ஆனால் இந்த பேசுகிற போது இந்த பேசிய செய்திகள் அதற்கு தீர்வை நோக்கி நகர்கின்றனவா? அந்த மாநாடுகளால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அவுட்புட் என்ன? போனதவனே இந்த மாநாடு நடந்துச்சு.
குறைந்தபட்சம் காவிரியில் வந்து அந்த தேதிக்கு தண்ணீராக திறந்து விட்டாங்க. இப்போ இந்த தவணை நமக்கு ஏற்கனவே இந்த ஒரு வருஷம் தண்ணி ஏறத்தாழ ஒரு 3 மாதம் கடந்துருச்சு. காவிரியில் வந்து ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீர் திறக்கப்படலை. இப்போ அதையும் வந்து இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவுப்படி தண்ணீரை திறந்து விடணும் தமிழ்நாட்டுக்கு என்று இந்த உரையில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். நீட்டிலிருந்து விலக்கு வேணும்னு இருக்காரு. ஜிஎஸ்டி பகிர்வை இன்னும் வந்து நீட்டிக்கணுங்கிறாரு. அதற்கான இதை வந்து இது மாதிரி மாநில உரிமைகளை இன்னும் வந்து மதித்து நடக்கணும் ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் வந்து அவருடைய உரையில் சொல்லியிருக்கிறதா நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே இதே செய்திகளை எல்லா முதலமைச்சர்களும் சொன்னது தான். ஆனால் ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை பார்வை நிலை வந்து அதே இடத்துல தான் நிற்கிது. அதிலிருந்து கொஞ்சம் கூட நகரவே இல்லை. என்ன இதில் கூடுதலாக ஒன்றும் நம்ம இன்றைக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களாக இருக்கிறதுனால கூடுதலாக இப்போ வந்து ஒரு கவனம் பெற்று இருக்கிறது. அவருடைய ரசிகர்கள், அவரை பின்பற்றுறவங்க, இந்த மாதிரியான ஒரு ஆர்வலர்கள் வந்து அவர் மேலே ஆர்வம் இருக்கிறவர்கள் வந்து இதை வந்து ரீல்ஸ் ஆக்குறது, அவர் நடக்கிறது, போகிறது, வர்றது, அமித்ஷாவை பார்த்து அவர் உட்கார்ந்துருக்கிறது, அமித்ஷாவை கையெடுத்து கும்பிட்டது, இதெல்லாம் வந்து படங்கள் நிறைய போட்டு ரீல்ஸு அது இதுன்னு சோசியல் மீடியாவில் இந்த படங்கள் நிறைய வரும். மற்றபடி வழக்கமான ஒரு முதலமைச்சர்கள், உள்துறை அமைச்சர் சந்திப்பு அது மாதிரியான விஷயங்களை விட இது கூடுதல் கவனம் பெறுவதற்கு நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு அம்சம் இருப்பதாக நாம் கருதுவதற்கு இடம் இருக்கிறது. ஏன்னா வழக்கமாக அவள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அண்மை 2-3 மாதமாக. ஆனால் இந்த பத்திரிகையாளர் பதிவிட்ட மாதிரி அமித்ஷா வந்து விஜயை பார்த்து பயந்து விட்டாரா, விஜய் பார்த்து ஏன் பயப்படுறாரு அப்படின்னா இந்த செய்திகளை எல்லாம் தாண்டி இந்த படங்களும் இந்த நரேஷன் தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வருது, 29 தேர்தல் வருது 2029. அதற்கு என்னவாக இருக்கும்? ஏன்னா இவர் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கார். அவர் எங்கிட்ட இழுக்கிறதுக்கு இவங்க பார்ப்பாங்களா, என்ன நடக்கும், இப்படியெல்லாம் கேள்விகள் எல்லாம் நிறைய இதை வச்சு பேசுவாங்க. உண்மையாக நடக்குமா, இல்லை உண்மையாக அதுதான் காரணமா, உண்மையிலே அவர் விஜயை பார்த்து பயந்துட்டாரா, இல்லை இயல்பாக அந்த நேரத்தில் அவர் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் ஒரே மாதிரி எல்லாரும் எல்லா நேரத்திலும் இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக உட்காந்துருந்தாரா, அவர் பார்த்தா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த ரிலாக்ஸாக அப்படி கையை காலை நீட்டி உட்கார்ந்ததை வந்து அவர் ஏதோ பயந்துட்டாரு, விஜய்க்கு எதுக்கு கால் மேலே கால் போட்டு உட்கார்றதுக்கு அமித்ஷா பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறது எந்த அளவிற்கு சரியான பார்வை அப்படிங்கிறது தெரியல. தென்மண்டல கவுன்சிலை பற்றி அதிகமாக பரவுகிற தகவல்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதில் என்ன பேசுனாங்க, இதில் எல்லாம் என்ன நமக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் கிடைக்கும், அல்லது மற்ற மாநிலங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும், அல்லது நம்ம தென் மாநிலங்களுக்கு இடையிலான இந்த நதிநீர் பிரச்சனைகள் மாதிரியான பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வருமா, அது குறித்து ஏதாவது தீர்வை நோக்கி இது நகருமா, இதை பற்றியெல்லாம் அதிக வாதமே இல்லைங்க. இதுதான் நின்னாரு, பார்த்தாரு, இப்படி உட்கார்ந்தாரு, இதை வழக்கமாக இந்த விமர்சனங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு கூட்டங்கள் இதெல்லாம் நடக்கும்போது அதனுடைய கண்டென்ட் என்ன பேசினார்கள் என்பதை சில பத்திரிகையாளர்கள் சொல்ல தான் செய்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இதுதான் இந்த மாதிரியான இந்த சைட்லைன்ஸும்பாங்க, சைட்லைன்ஸை நிறைய சில ஊடகங்கள் வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த சைட்லைன்ஸ் தான் நிறைய பேசப்படுது இப்போ எப்படியோ. ஆனால் இந்த மாநாடு வந்து சுமூகமாக நடைபெற்றது. இதில் ஒன்றும் சர்ச்சை இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்றுக்கு எல்லா தென்மாநில முதலமைச்சர்கள் ஒருவருக்கு பரஸ்பரம் நல்ல ஒரு அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். மதிய உணவு நடந்திருக்கு, நல்ல சந்திப்பாக தான் இது இருந்திருக்கு. நல்ல கருத்துக்களும் பரிமாறி இருக்காங்க. நமக்கு என்ன ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, இந்த கருத்துகள் முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த கருத்துகள், நம்ம தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடிய கருத்துகள் ஒன்றிய அரசின் கவனத்திற்கு சென்று ஒன்றிய அரசு அதை கவனத்தில் எடுத்து அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறினால் சரிதான். நன்றி நண்பர்களே, மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.